விருச்சிகம் அப்படிங்கிறது செவ்வாயுடைய லக்னம், செவ்வாயுடைய ராசி. அப்போ விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்க எல்லாருமே ஒரு ஸ்திர லக்னம். ஸ்திரம் அப்படின்னா சனி சந்திரன் சம்மந்தப்பட்ட கர்மா அப்படிங்கிறது விருச்சிகத்துக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃபர்ஸ்ட் நிதானம் அப்படிங்கிறது ரொம்ப தேவை. விருச்சிகத்துக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு விஷயம் வந்து நிதானம். எடுத்தோம் கவுத்தோன்னு செய்யாமல் கொஞ்சம் நிதானமாக எல்லாத்தையும் யோசித்து செய்ய வேண்டியது வந்து ரொம்ப அவசியம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்பர் 1 லைஃப் ஸ்டைல் ரெமடி என்னென்னா, அடுத்தவங்களை துன்புறுத்தி ரசிக்கக்கூடிய ஒரு மனநிலை அப்படிங்கிறத அந்த சந்திர கர்மா கொடுக்கும். அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சுற்றி இருக்கிறவங்கள மன ரீதியாக துன்புறுத்தி அதுக்கு சந்தோஷப்படுவாங்க. விருச்சிக லக்னக்காரங்க கண்டிப்பாக இந்த டெம்பிளுக்கு வந்து வழிபடுறது நல்லது. பக்தி பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருந்தவர் ஆஸ்ட்ரோ முத்துக்குமாரி மேம் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் சார். மேம், இப்போ நம்ம லக்னம் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் விருச்சிக லக்னம்ல பிறந்தவங்களுடைய கேரக்டர்ஸ் எப்படி இருக்கும் மேம்? கண்டிப்பாக. விருச்சிகம் அப்படிங்கிறது செவ்வாயுடைய லக்னம், செவ்வாயுடைய ராசி. அப்போ விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்க எல்லாருமே செவ்வாயுடைய ஆதிக்கத்துக்கு கீழே தான் வராங்க. விருச்சிகம் அப்படிங்கிறது ஒரு ஸ்திர லக்னம். ஸோ இந்த ஸ்திர லக்னம் அப்படின்னாலே, ஸ்திரம் அப்படின்னா ஸ்ட்ராங், ஸ்டபன் அப்படின்னு அர்த்தம். எதுலேயும் உறுதியாக இருப்பாங்க. தப்போ கரெக்டோ ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, அடமெண்ட்டாக இருப்பாங்க. அதில் வந்து மாற்றமே கிடையாது. தான் எல்லாத்தையும் முன்னின்று நடத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அதிகமாக தன்னை லவ் பண்ணுவாங்க. ஸோ தன்னை பற்றி பெருமையாக பேசிகிட்டே இருப்பாங்க. தற்பெருமை பேசக்கூடிய ஆட்களும் நம்ம சொல்லலாம். எதிரிகள்லாம் என்னை பார்த்து பயப்படணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இவங்களுக்கு இன்பில்ட்டாகவே இருக்கும். அவங்களே ஒரு டானாவே தான் நினச்சி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ இதுதான் பேசிக்காக விருச்சிக லக்னத்துடைய குணம். ஓகே மேம். இப்போ விருச்சிக லக்னத்துடைய கர்மா என்ன இருக்கும் மேம்? சனி சந்திரன் சம்மந்தப்பட்ட கர்மா அப்படிங்கிறது விருச்சிகத்துக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ போன ஜென்மத்தில் பண்ணக்கூடிய கர்மா அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங். அதாவது கர்ம ஜாதகங்கள் தான். விருச்சிக லக்னத்தில் பிறந்தது எல்லாமே கர்ம ஜாதகங்கள் தான். என்ன ஆகும்னா, ஒரு தப்பு ஒரு இடத்துல நடக்குதுன்னா அதை ரியலைஸ் பண்ணிவிட்டு டக்குன்னு அதை மாற்ற மாட்டாங்க. ஒரு தலையில் செங்கல் விழுந்தே உடஞ்சாலும் ரத்தத்தை தொடச்சிட்டு அதே இடத்துல நிற்பாங்களே தவிர நகல மாட்டாங்க. இதுக்கு காரணம் வந்து சனி. சனி என்ன பண்ணோம்னா, ஸ்டாக்னண்ட்டாக நிற்க வச்சிரும். எதையுமே தாமதப்படுத்தும். எல்லாமே மெதுவாக நடக்கும். எல்லாத்துலேயும் ஒரு தடை. ஈஸியாக கிடைக்கக்கூடியது கூட இவங்களுக்கு நிறைய போராடினதுக்கப்புறம் தான் கிடைக்குது. சந்திரனுடைய கர்மா என்ன பண்ணுது அப்படின்னா, மன ரீதியான பிரச்சனைகளை நிறையா கொடுக்கும். ரொம்ப ரொம்ப அவங்களே லோவாக ஆகிடுவாங்க. ஒரு இடத்துக்கு போனால் தனக்கு எல்லா அட்டென்ஷனும் கிடைக்கணும். அது கிடைக்காது. கண்டிப்பாக எல்லாருக்கும் அது கிடைக்காது. பட் இதை இவங்களால ஏற்றுக்க முடியாது. சின்ன வயசுன்னு இல்லை, ஒரு 50 வயசில் உள்ள ஒரு லேடி ஜென் கூட இப்படி தான் இருப்பாங்க. ஸோ தனக்கான ஒரு மரியாதை வேணும். இப்போ ஒரு மருமகன் தான் இருக்காருன்னா, மாமியார் வீட்டில் நிறைய மரியாதை எதிர்பார்ப்பார். அதை எதிர்பார்த்துட்டு தன்னுடைய மனைவிட்ட சண்டை போடுறது, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து விருச்சிகம் நிறைய பண்ணும். இதுக்கு காரணம் பூர்வ ஜென்மத்தில் உள்ள சந்திர கர்மா தான். சரிம்மா. இப்போ விருச்சிக லக்னத்துக்கு கர்மா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அந்த கர்மா கிளென்ஸ் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் என்ன? கண்டிப்பாக சார். ஃபஸ்ட்டு நிதானம் அப்படிங்கிறது ரொம்ப தேவை. விருச்சிகத்துக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு விஷயம் வந்து நிதானம். எடுத்தோம் கவுத்தோன்னு செய்யாமல் கொஞ்சம் நிதானமாக எல்லாத்தையும் யோசித்து செய்ய வேண்டியது வந்து ரொம்ப அவசியம். ஸோ கவுன்சிலிங், ஹீலிங் அந்த மாதிரியான தெரப்பீஸை இவங்க எடுத்துக்கலாம். எப்போவுமே நமக்கு மன ரீதியாக ஒரு பிரச்சனை வருதுன்னா அது ஒரு நோய் கிடையாது. ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா அதில் 90 பேர் கண்டிப்பாக மன ரீதியாக பாதிக்கப்பட்டுருவாங்க. அளவு வேணால் குறையலாம், கூடலாம், குறையலாம். அப்போது ஃபஸ்ட்டு வந்து தன்னுடைய குறையையும் தன்னுடைய தவறையும் இவங்க அக்செப்ட் பண்ணணும். அதுதான் நம்பர் 1 ரெமடி. ஏன்னா அதை அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க மட்டும்தான் நல்லவங்க, அவங்க செய்கிறது மட்டும்தான் கரெக்ட். இதுதான் அவங்களுடைய பிரச்சனைக்கும் காரணம். ஏன்னா வெளியிலேருந்து யாரும் விருச்சிகத்தை எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா 6ஆம் இடமும் மேஷம். தான் தனக்கு எதிரி. இதுதான் விருச்சிகத்தோட கோட்பாடு. அப்போ என்ன பண்ணணும்னா, தன்னுடைய தப்பை உணரணும், தப்பை திருத்த முயற்சி பண்ணணும். மன ரீதியாக பிரச்சனை இருக்கும்போது ஒரு கவுன்சிலிங்கோ ஒரு ஹீலிங் தெரப்பியோ எடுத்துக்கிறது நல்லது. அல்லது தனக்கு யார் நல்லவங்கன்னு தோன்றாங்களோ அவங்கக்கிட்ட ஒரு அட்வைஸ் கேட்டு தன்னைத்தானே சாந்தப்படுத்திக்கிறது, அமைதிப்படுத்திக்கிறது, கொஞ்சம் தெளிவாகிறதுங்கிறது நல்லது. ஓகே மேம். இப்போ இந்த கர்மாவுக்கு வந்து அவங்களுக்கான ஒரு லைஃப் ஸ்டைல் ரெமெடி சொல்லணும்னா என்ன சொல்லலாம்? கண்டிப்பாக சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்பர் 1 லைஃப் ஸ்டைல் ரெமெடி என்னென்னா, மெடிடேஷன் ரொம்ப தேவை. யாருக்கு தேவையோ இல்லையோ விருச்சிகத்துக்கு வந்து மெடிடேஷன் ரொம்ப தேவை. ஏன்னா அது தியானம் அப்படிங்கிறது வந்து இவங்களை ரொம்ப அமைதிப்படுத்தும். இவங்க மன அமைதியே இருக்காது. ஸ்லீப்பிங் டிஸார்டர்ஸ் வந்து நிறையா இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு தியானம் பண்ணணும். டெய்லி 8 hours தூங்க ட்ரை பண்ணணும். எல்லாருக்குமே இது தேவை. பட் விருச்சிகம் மேண்டேட்ரியாக பண்ணணும். அதே மாதிரி நைட் ஒர்க் போகிறத வந்து இவங்க அவாய்ட் பண்ணிக்கணும். ஹெவி வெஹிக்கிள்ஸை வந்து இவங்க ட்ரைவ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப ஸ்பீடாக ட்ரைவ் பண்ணுறது, ஹெல்மெட் இல்லாமல் ட்ரைவ் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து இவங்க நிச்சயமாக பண்ணக்கூடாது. ரொம்ப ஸ்பைஸியாக ஃபுட் எடுத்துக்கிறது வந்து தப்பு. ரொம்ப ஹாட் அண்ட் ஸ்பைஸியாக தான் நான் சாப்பிடுவேன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப தப்பு. அந்த மாதிரி விஷயங்களையும் இவங்க வந்து கொஞ்சம் பண்ணாமல் இருக்கணும். கூர்மையான ஆயுதங்கள், கத்தி, அந்த மாதிரி விஷயங்களை ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணணும். இதெல்லாம் வந்து கொஞ்சம் இவங்க பண்ணாங்கனாலே இவங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்போது இவங்க வந்து செய்யவே கூடாத விஷயங்கள் லைஃப்பில், இந்த விஷயங்கள் செய்யும்போது இன்னுமே கர்மா அதிகமாயிரும் அப்படின்னா என்ன விஷயம் இவங்க செய்யக்கூடாதுன்னு? ஒரு நார்சிஸ்டிக் கேரக்டர் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். ஏன்னா 3ஆம் இடம் வந்து சனியோட வீடு.
அப்போது 1, 3 2க்கும் நடுவில் உட்காந்துருக்கிறது 2ஆம் இடம். ஸோ குடும்பஸ்தானமே பாதிக்கப்படுது. அப்போது அடுத்தவங்களை துன்புறுத்தி ரசிக்கக்கூடிய ஒரு மனநிலை அப்படிங்கிறத அந்த சந்திர கர்மா கொடுக்கும். அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சுற்றி இருக்கிறவங்கள மன ரீதியாக துன்புறுத்தி அதுக்கு சந்தோஷப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரியான குணம் வந்து விருச்சிகத்துக்கு நிச்சயமாக இருக்கும். நல்லவங்க தான், நான் கெட்டவங்கன்னு சொல்லலை. பட் இப்படி ஒரு மோசமான ஒரு கேரக்டர் இருக்கும். அட் த சேம் டைம் ஹெல்ப்பும் பண்ணுவாங்க, தட்டியும் கொடுப்பாங்க, சொல்லியும் கொடுப்பாங்க, அவங்களும் முன்னேறிடுவாங்க. பட் இந்த ஒரு குணம் அப்படிங்கிறது தனக்கு பிடிக்காதவங்களை இப்படி பண்ணுவாங்க. எல்லாரும் இப்படி பண்ண மாட்டாங்க. பிடிக்கலன்னா நீ வாழக்கூடாது, எனக்கு பிடிக்கலன்னா நீ இந்த ஊரில் இருக்கக்கூடாது. படையப்பா நீலாம்பரி கேரக்டர் மாதிரி ஒரு கேரக்டர் அப்பப்போ உள்ளே வந்து போகும். அதை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும். முன்னேறணும்னா இதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். பண்ணால் மட்டும்தான் அவங்களால முன்னேற முடியும். சரிங்க மேம். இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு கோயில் வழிபாடு, இப்போ இந்த லக்னத்துக்கு வந்து இந்த கோயிலுக்கு போனால் ரொம்ப நல்லா இருக்கும்னா என்ன கோயில் சொல்லலாம்? கழுகுமலை முருகன் கோவில் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருக்குமே திருச்செந்தூர் முருகன் கோயில் தான் தெரியும். திருச்செந்தூர் நம்பர் 1 நான் இல்லைன்னே சொல்லலை. அதுக்கு ஈக்குவலான ஒரு கோயில் வந்து கழுகுமலை கோயில், குடவரை கோயில்னு சொல்லுவோம். ஸோ ஒரு மலைக்கு உள்ள அந்த முருகனுடைய கோயில் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. கழுகாசல மூர்த்தி சுவாமி பேர். கழுகுமலை எங்கே இருக்குன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட இந்த தூத்துக்குடி அண்ட் திருநெல்வேலிக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு கோயில் தான் கழுகுமலை கோயில். ஸோ ரொம்பவே பிரசித்தி பெற்ற கோயில், ரொம்ப பவர்ஃபுல்லான டெம்பிள். விருச்சிக லக்னக்காரங்க கண்டிப்பாக இந்த டெம்பிளுக்கு வந்து வழிபடுறது நல்லது. எப்போ வரணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமை அல்லது வியாழக்கிழமையில் வரலாம். ஏன்னா குருவும் இந்த விருச்சிக லக்னத்துக்கு பஞ்சமாதிபதி தான். அதனால் இந்த பர்டிகுலர் டேட்ஸில் வந்து செவ்வாய் ஹோரையில் வழிபடணும். மார்னிங் 8 to 9, மத்தியானம் 1 to 2, நைட் 8 to 9. இந்த டைமிங்கில் வந்து முருகனை வந்து வழிபாடு பண்ணுறது நல்லது. அந்த கோயிலில் தினமுமே அன்னதானம் நடக்குது. ஸோ அதில் வந்து இவங்க சாப்பிட்றதும் ரொம்ப நல்லது. ஓகே மேம். இப்போது இவங்களுக்கான ஜெம் ஸ்டோன்ஸ்னால் நம்ம என்ன சஜஸ்ட் பண்ணலாம் மேம்? பவளம் போடலாம் சார். பேசிக்காக இவங்க பவளம் போடலாம். பட் இன்னும் இந்த மூர்க்கத்தனத்தை வந்து அதிகப்படுத்துவார் செவ்வாய். ஏன்னா எனிஹவ் செவ்வாய் வந்து ஒரு பாவ கிரகம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா எல்லோ சஃபேருக்கு போய்க்கிறோம். எல்லோ சஃபேருங்கிறது வந்து குரு உடையது. ஏன் நம்ம எல்லோ சஃபேருக்கு போகிறோன்னா குரு 5ஆம் அதிபதி. இப்போ இந்த லக்னாதிபதிக்கு ஈக்குவலாக பெனிஃபிட் பண்ண வேண்டியவர் வந்து குரு. இப்போ அப்பா அம்மா இருக்கிறாங்க, அப்பா சரியில்லைன்னா அம்மா அப்பாவுடைய ரோலையும் சேர்த்து பண்ணுற மாதிரி அந்த குரு வந்து இவங்களை காப்பாற்றிடுவார். கோல்டு மெட்டலில் எல்லோ சஃபேர் ஸ்டோன் போட்டுக்கிறது நல்லது. 3 to 3.5 கேரட் சைஸில் இருக்கணும். ஸோ இந்த ஸ்டோன் போட்டுக்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் மனசு அமைதியாகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குரு வந்து மெடிடேஷன் பிளானட், ஒரு நல்ல எண்ணங்கள் நல்ல புத்தியை கொடுக்கக்கூடிய ஒரு பிளானட். ஸோ இந்த ஸ்டோன் போட்டுக்கிறது நல்லது. ஓகே மேம். இப்போ அவங்களுக்கான ஹெல்த் இஷ்யூஸ் என்ன இருக்குது மேம்? இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு தொடர்ந்து இந்த ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னா என்ன இஷ்யூ சொல்லுவேன்? பிளட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். சின்ன பிரச்சனையிலேருந்து பெருசு வரைக்கும். ஸோ ஹெல்த் த்ரெட்ஸ் வந்து கொஞ்சம் அடிக்கடி இவங்க ஃபேஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. தன்னுடைய உடம்பையும் ஹெல்த்தையும் இவங்க கவனிக்கவே மாட்டாங்க. அவங்களுடைய எண்ணம் பூரா சுற்றி உள்ள சொசைட்டியில் தான் இருக்கும். தன்னை கொஞ்சம் கவனிக்கணும். ஸோ பிளட் செல்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகிறது, அயன் டிஃபிஷியன்சி, அனிமிக்காக இருக்கிறது, அதனால தான் தூங்காமலும் இருப்பாங்க. ஸோ ரத்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கிறது வந்து நல்லது. ஸோ நல்ல ஃபுட்டு எடுத்துக்கணும். அது சம்மந்தப்பட்ட ஃபுட்டு வந்து கொஞ்சம் நல்லா எடுத்துக்கிறது நல்லது. ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சியும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ கொஞ்சம் தால்ஸ் அண்ட் பல்சஸ்லாம் எடுத்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது. ஓகே மேம். ஸோ இப்போ நம்ம விருச்சிக லக்னத்துக்கான எல்லா பிரத்யேகமான விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் மேம். கண்டிப்பாக நம்ம நேயர்களுக்கு இது ரொம்ப ஒரு பயனுள்ள விஷயமா இருக்குது மேம். ரொம்ப நன்றி. நன்றி சார்.